Hello everyone, welcome back to Learn Grammar with Ace. Today we are on day 16. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நேத்து லெசன்ல transitive and intransitive verb பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நாங்க பார்க்கிறது verbs and person. அந்த verb வந்து எப்படி கரெக்டான பர்சனோட சேர்த்து பேசுறதுன்றது தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போற லெசன். லெசனுக்குள்ள போலாமா? We have already covered subject of a person. Subject na enna nama cover pannirkom illaya? Subject of a person. ஞாபகம் இருக்கா? I, you, he, she, it, we, you, they adla படிச்சிருக்கோம். அதான் subject. Okay? Earlier, it needs to be explained here more in detail as it applies to verbs. இப்ப subject மட்டும் படிச்சா தெரிய பத்தாது. அதை எப்படி நாங்க verbs ஓடு ஒப்பிடுறதுன்னு நாங்க பார்க்க போறோம். In the first person, it is the person or people speaking that do the action. இப்ப first person na நான், I, singularல. நான் செய்யற செயல், நான் செயல் செய்தேன்னா then you say first person is doing the action. Plural எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்ப. Okay? I am going home. I தான் subject. Okay? இங்க subject வந்து I am going is the verb part. I am going home. In this sentence, the person doing the action is I, நான். The person speaking. சரியா? நான் தானே பேசுறேன். So, நான் தான் action செய்றேன். This is called the first person and the verb am going. In the verb இருக்கு இல்லையா? Am going is also said to be in the first person. அதுவும் first personல தான் இருக்குது. So, I எப்பயுமே first personனா யாருன்னா யார் பேசுறாங்களோ அவங்க தான் I, நான். ஓகே? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஆனா ஒரு ஆள் தானே ஐன்றது சிங்குலர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். we are going. இங்க பாருங்க, we are going is the verb. Home, we are going home. This is also called first person. ஏன் இப்போதான் ஃபர்ஸ்ட் பர்சன் படிச்சு இன்னொரு ஃபர்ஸ்ட் பர்சன்? ஆமா, ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஏன்னா ஒரே ஒருத்தர். என்னோட சேர்ந்து இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா தென் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இல்லையா? ஸோ we நாங்க வந்து we ஆயிடுவோம். ஸோ weயும் ஃபர்ஸ்ட் பர்சன் தான், பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசுகிறோம். அண்ட் ரெண்டு பேர் இருக்கனால we don't say singular, we say plural. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா I, ஃபர்ஸ்ட் பர்சன் plural வந்து we. அப்போ weக்கு வந்து we am going சொல்ல முடியாது, we are going தான் சொல்லணும். ஸோ are going is the verb that goes with we. This is also the first person. The first person or people speaking are doing the action described by the verb. இப்போ இங்க பாருங்க, in the second person it is the person or people spoken to. இப்போ நான் உங்களோட பேசுறேன் இல்லையா? ஸோ நீங்க தான் செகண்ட் பர்சன். உங்கள ஒருத்தரோட பேசினா you தான் நீங்க ஆக்ஷன் செய்யணும். ஸோ you becomes first second person singular. அதே நிறைய பேர் you ஒரு ஃபுல் கிளாஸ் ஃபுல்லா நிறைய பேர் இருந்தாங்கன்னா then we say அதுவும் you தான். நீங்கள் அதான் second person singular and second person plural. Okay? But ஆனா நீங்க தான் ஆக்ஷன் செய்யணும். So you are going home. So you are going தான் கரெக்டா வரும். So you are going home. In the third person, it is the person, people, thing or things spoken about that do the action described by the verb. So, நம்ம வந்து இன்னொருத்தரை பத்தி பேசினா நானும் நீங்களும் சேர்ந்து வேறொருத்தரை பத்தி he அவன், she அவள், it அது and pluralல நிறைய பேர்னா theyன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே தேர்ட் பர்சன். பட் he, she, it singular, they plural. So example பாருங்க, he is going home. ஜோ பேர் சொல்லலாம், ஒரு பேர் சொல்லலாம். ஜோ is going home, she is going home. இல்லைன்னா my sisterன்னு சொல்லலாம். My sister is going home. My mother, my father, his sister, her teacher. யாரா வேணா இருக்கலாம். ஆனால் சிங்குலரா இருந்தா தேர்ட் பர்சன் சிங்குலர். It is going home. The dog is going home. They, இங்க பாத்தீங்களா plural வந்துருச்சு. So இது they are going home. The cars நிறைய தானே, ஒரு கார்ல the cars, see the s here. So plural. So அதுவும் third person plural தான். Okay? Okay. Person is also divided into singular and plural. நான் already சொல்லிட்டேன். சிங்குலராகவும் இருக்கலாம், pluralaவும் இருக்கலாம்.
more than one நாலே plural தான். I am going home, one person, this is first person singular. ஒரு குட்டி recap, நான் already சொல்லி கொடுத்தது நீங்களே recap பண்ண மாதிரி. We are going home, more than one person, so this is first person plural. சரியா? இப்போ இங்க பாருங்க, present tense of the verb go எடுத்தா first personல we say I go சொல்லுவோம். Okay, I go. And pluralல we go. Second personல you go, அதுவும் you go தான். நீங்கள் ரெண்டுமே இங்கிலீஷ்ல சேம் one word தான் you. Third personல he go இல்லை, he goes, she goes, it goes. இதுதான் verb and agreement. verb வந்து agree பண்ணும் இந்த சப்ஜெக்டோட. ஸோ ஹீக்கு கோஸ் தான், அதே மாதிரி தேக்கு go, they go. So you got that? First person singular, first person plural, second person singular, second person plural, third person singular and third person plural. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. ஓகே, இப்போ டாக், நீங்களே இதை சொல்லி பார்க்கலாம். I talk, we talk, you talk, you talk, he talks, she talks, it talks, they talk. ஸோ இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தான், ஒன்லி இது மட்டும்தான் மாறுது. கேன் யூ see that? ஓகே, நம்ம அடுத்த ஸ்லைடில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பி verb. ஸோ பி வந்து இருத்தல், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இதுலேயும் படித்தோம் இல்லையா? பி verb. பி verbனா இருக்கிறது. ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் verbனு கூட படித்தோம் நம்ம அதை. ஸோ இங்கே I am, we are, you are, you are, he is, she is, it is, they are. ஸோ இந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, you have to point out which person each of the verb is in and whether it's singular or plural. For example, she often goes out with her friends. So, she subject, goes verb. She often goes out with her friends. வந்து இது எந்த பர்சன் சொல்லுங்க பார்க்கலாம். So, is it first? No. Second? இல்லை. அப்போ third person. It's third person. She ஒரே ஒரு ஆள்னால it's singular. So you know that, singular. Okay? So third person singular goes, S வரும். அப்படி அடுத்தது பார்க்கலாம். I love watching. இதெல்லாமே சேர்ந்து I love watching the surf crashing on the waves. ஆனால் என்ன சப்ஜெக்ட் இது? யார் பேசுகிறா? நான். So I. So it's first person. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். And it's singular. They often get home late. They என்ன person? Yes, third person plural. So நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். So look at this one. It looks like he fell down the lake. So subject வந்து it and looks. See, third person singularல மட்டும்தான் S வரும் present tenseல. So it looks. So இது third person singular. And you dogs, நிறைய நாய்களை பார்த்து சொல்கிறோம், எல்லா நாயும் இங்கே தான் இருக்கணும். You dogs must remain here. அப்போ இது என்ன ஆகும்? இந்த you வந்து second person plural ஆகும். Plural because நிறைய you're talking to many people. Do you live here? நீங்கள் இங்கே வசிக்கிறீங்களா? Do you, இந்த you வந்து singular. Okay? So second person singular. Actually you can do it yourself. நீங்களே திருப்பி செய்ய தான் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து பிடிப்படும். Okay, so we've come to the end of the lesson. I would like you to also recap by working out those exercises. திருப்பி அந்த எக்ஸசைஸை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு more practice, more fluency, இன்னும் நல்லா நீங்கள் இங்கிலீஷும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் கிராமரும் படிக்கலாம். Thanks for watching, and as always, please subscribe to our video channel so that you can get our lessons. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த lessons வந்து சேரும். And கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, and thanks for watching.